ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு 3-way ப்ரோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. டொயோட்டா ஹைரைடர் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில வந்து பியூர்லி ஆடிசனோட ஒரு 3-way ஆக்டிவ் செட்டப் தான் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் செட்டப் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம 3-way பண்ணிருக்கோம். அதுல வந்து ஓச்சேவோட மிட்வூஃபர், ஸோ AV 6.5 அப்படின்ற ஒரு மிட்வூஃபர் வந்து ஃபார் த ஃப்ரண்ட்டுக்கு வந்து மிட்வூஃபர் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து AV 3.0, இது வந்து மிட் ரேஞ்ச். ஸோ இது வந்து நம்ம மிட் ரேஞ்ச் ஆக்சஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இதுல வந்து நம்ம டியூட்டருமே ஆட் பண்ணிருக்கோம். டியூட்டரை வந்து நம்ம பிளேஸ் பண்ண பொசிஷன் நான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பொசிஷன்ல வந்து நம்ம இந்த பொசிஷன் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஃபார் த ரியர் வந்து பாத்தீங்கன்னா ஓச்சேவோட ஒரு 2-way காம்பனன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ரியருக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இதை டிரைவ் பண்ற அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட 8.9 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பொருளுமே டிரைவ் பண்றதுக்கு ஒரு டிரைவரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கண்டினியூட்டி வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிசனோட APBX10AS2 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பூஸ்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் 3-wayக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோன்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டர். ஸோ அதோட OEM ப்ரொவிஷன் எங்க வருமோ அதே இடத்துலயே வந்து நம்ம பிளேஸ் ஒரு டியூட்டருக்கு வந்து பண்ணியாச்சு. டிஃபால்ட்டா கம்பெனில வரக்கூடிய ஃபேக்டரி ஃபிட் வரக்கூடிய 6-inch ஸ்பீக்கர். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மிட்வூஃபர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் மிட் ரேஞ்ச் பிளேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் கிளாஸ் ஒர்க் பண்ணி இங்கே பிளேஸ்மே பண்ணியிருக்கோம். ஃபைபர் கிளாஸ்னா அது யூஸ்வலாக நம்ம ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் மாதிரி பண்ணாமல் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட் ஃபினிஷ்கான ஹைட்ரோடிப்பிங் அந்த ப்ராசஸ்மே வந்து இந்த ஃப்ரண்ட் அந்த பில்லர்லையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த விஷயமும் இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரியர் சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் டிக்கியோட ஆசிட்டிஸ் என்ன ஒரு யூசேஜ் இருக்கோ அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆல்ட்ரேஷன் பண்ணி இங்க ஒரு ஆக்சுவலி இங்க ஒரு கவுல் ஒன்று வரும், அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சப்வூஃபர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்டை கட் பண்ணி அந்த ஒரு சேம் மெஷர்மெண்ட்டுக்கே வந்து நம்ம வந்து இங்க ஃப்ரீஸ் ஓவருமே பண்ணிருக்கோம். நீங்க லக்கேஜ் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே வாய்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் பொசிஷன் அண்ட் தென் பிளேசிங்கோட வந்து இந்த சப்வூஃபருமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்.